ப்ரோ ஆசையா இருக்கும்ல. ப்ரோ நீ சென்ட்ரல் வரையும் போட்டோ போகணும் ப்ரோ. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவ எவ்வளவு நல்லவன் தெரியுமா? டேய் உர்றி டேய் விட்றா. டேய் வண்டி நிறுத்துடா. இந்தா வரேன். நிறுத்துடான்றா. டேய் இப்போ வீட்டுக்கு போலாமா? வந்துட்டியாடா? நைட் எப்பட்றா ஓட்டுன? புக்கிங்லாம் கிடச்சதா? ஆ ஓரளவு ஓட்ட மச்சான். எதுக்குடா வாடகை கார்லாம் எடுத்து நைட்டு ஃபுல்லா கேப் ஓட்டி இப்படி கஷ்டப்படுற? புடிச்ச வேலைக்கு தான் போணும்னு ஒத்த கால்ல நிக்கிற. அது எப்ப கிடைக்க நீ எப்ப அந்த வேலைக்கு போவ? ஒழுங்கா என் கூட பிபி வேலைக்கே வந்துரு மச்சான். டேய், டேய் மச்சான். என்னடா ஆ யோசிக்கிற? நேத்து நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு மச்சான். ஏன்டா கார் எங்கேயாச்சும் விட்டியா? கார்லாம் எங்கேயும் விடலடா. ஆனா வேற ஒண்ணு. வேற என்னடா ஆச்சு? டேய், அப்ப அந்த பொண்ணுக்கு நீ தான் மாப்பிள்ளைன்னு கடைசி வரைக்கும் தெரியாதா? தெரியாதுடா. ஏன்டா சொல்ல? டேய் அந்த சிச்சுவேஷன்ல அதெல்லாம் சொல்லணும்னு தோணல மச்சான். அதுவும் கரெக்ட் தான். அந்த பையன் என்னானா? திரும்பி பசங்கலாம் கூட்டு வந்தானா? அவலாம் திரும்ப வரல. நான் அந்த பொண்ண மட்டும் சேஃபா வீட்ல போய் இறக்கி விட்டேன். இதான்டா ஒழுங்கா என் கூட பிபி வேலைக்கே வந்துடுறா. டேய் பிபிஓ வேலைலாம் ஜாயின் பண்ணா அக்ரிமெண்ட் போடுவாங்க மச்சான். அப்படியே அக்ரிமெண்ட் இல்லாத பிபிஓ வேலைக்கு போனாலுமே வேலையை விட்டு விடணும்னா 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அப்படியே லைஃப் லாங் போயிடும் மச்சான். திரும்ப பிபிஓ விட்டு வேற வேலைலாம் தேட முடியாது. அதனால தான்டா எனக்கு தேவைப்படுற கொஞ்சம் காசை வாடகை கார் எடுத்து அப்பப்போ கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு சைடில் என்னோட இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன் மச்சான். ஆமா, இன்னைக்கு ஏதோ முக்கியமான இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல. ஆமாம். அத நீ போய் பாரு. எனக்கும் அப்படியே டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே வேலைக்கு கிளம்புறேன். ஓகேடா. பாய், இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்லை, தெரியும்ல. சொன்ன டைமுக்கு மயில் வரும். வெய். ஹலோ சொல்லிச்சலாம். என்ன பண்ணுற? ஏய், ஆ உன்கிட்ட மயில் எதனா இருக்கு? மயிலாம் இல்லை, ஆண்டி தாங்குது. வேணுமா சொல்லு, இன்னைக்கே வர வச்சிடலாம். இவன் வேற. சொல்லிச்சலாம். என்ன கதை? நைட் வருவா? என்ன பண்ணுற? சாப்பிட்டே இல்லையா? டேய், ஃபோனை ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? பாய் வேற மயில போறன்னு கேட்டுக்கினே இருக்கான். டேய் நீ வேறடா. நேத்து செம்ம சிக்கமாயிடுச்சு. என்ன அந்த பொண்ணு வீட்டில் மாட்டிக்கிட்டியா என்ன? ஏய் அந்த பொண்ணெல்லாம் தூக்கிட்டேன். நடுவில் ஒரு கேப் டிரைவர் வந்து மொத்த பிளானே சொதப்பிட்டான்டா. என்னது கேப் டிரைவரா? அவனை அங்கேயே அச்சு தூக்கி போட்டு பொண்ணை தூக்கிட்டு வர வேண்டியதான்டா. ஏய் நில்லு, என்ன மார்க்கு? நடுவில் அந்த கேப் டிரைவருக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு 50 பொண்ணு நகையை காட்டும் போது ஒருத்தன் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில மச்சான். என்னது 50 பவுனா? ஆமாண்டா, அதெல்லாம் விடு. வேற என்ன மயிலை பார்த்துக்கலாம். இந்த மயில் போனால் வேற மயில். என்ன ஒன்று 50 பவுன் தான் மிஸ் ஆயிடுச்சு. சரி விடு, பார்த்துக்கலாம். பாய்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், மயிலாவது மயிராவது மொத்த 50 பவுண்டா? எங்கடா அந்த கேப் டிரைவர்? அல்ல, சென்னையில் ஏகப்பட்ட கேப் டிரைவர் இருக்கானுங்க. அவங்களாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பொண்ணு, காலேஜ், வீடு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏய் அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். பார்த்தா இப்போ போய் என்ன பண்ண சொல்கிற? மறுபடியும் போய் பேச்சை போடுத்தல. மயிலிட்ட பேசணும்னா சொல்லியா தரணும்? சொல்லுமா. ஐயா சாப்பிட்டியா ஐயா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டியா? அதை சொல்லதான்ப்பா உனக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க கிட்ட பேசினேன்.
பொண்ணு முதல்ல படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலான்னு பையன் சொன்னான்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் சரி, பொண்ணை முதல்ல படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலான்னு சொன்னாங்க. உனக்கு ஓகே தானேப்பா? ஓகேம்மா, வச்சிடுறேன். ஹே ஹாய். ஹாய். இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி மீட் பண்றது, எங்க போய் பார்க்கறதுன்னு. பார்த்தா நீங்களே எதிர்க்க வந்து நிக்கிறீங்க. என்ன பத்தியா? என்ன எதுக்கு மீட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க? இல்ல, நேத்து நைட்டு மட்டும் நீங்க இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கும்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. என் லைஃபை காப்பாத்தின உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேனேன்ட்டு ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு. அதான் எப்படியாவது மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்லங்க. அப்புறம் வீட்டில் அப்பாலாம் என்ன சொன்னாங்க? இதே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசினேன். அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எங்க அப்பா என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லை. எப்பவுமே உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நேத்து உனக்கு பிடிச்சதபடி கல்யாணம் கூட அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் போய் ஐஏஎஸ் அகாடமில அட்மிஷன் போட்டு வரேன். சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். ஆமா, நீங்க என்ன இங்க பண்றீங்க? ஷர்ட்லாம் டக்கின் பண்ணி கேப் டிரைவர் மாதிரி இல்லையே. ஆக்சுவலாக நான் கேப் டிரைவரே இல்லைங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு ஏற்ற வேலை இன்னும் கிடைக்கல. ஸோ அதான் ஃப்ரீயாக இருக்கப்போ நைட் டைமில் வாடகை வண்டி எடுத்து கேப் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு இன்டர்வியூ தான் போயிட்டு வந்திருக்கேன். கிடைக்கும்னு நம்புகிறேன், பார்க்கலாம். சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ங்க. சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கலனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி எச்சால தான் இருக்கா, அவகிட்ட சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வேலை கிடைக்கலனா நீங்க எப்படி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இதே மாதிரி ரோட்டில் மீட் பண்ணுறப்போ என் நம்பர் எடுத்துக்கோங்க. நம்பர் சொல்லுங்கள். கொடுங்க. இதான் என் நம்பர், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். டேய், அவன் தான்டா அந்த கேப் டிரைவரு. உன்னை அடிச்சுட்டு அவன் பிக்கப் பண்ணிட்டானா? மொத்த கட்டை எதனா இருக்குது. வாங்கடா.